வணக்கம். நான் ஸ்ரீலஜா. விடுவித்த மனசுக்கு வாழ்க்கை கை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வழி ஏன் இன்னும் போகாமல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காரணம் தெரியுமா? நீங்கள் அதை விடாமல் பிடிச்சு வச்சிருக்கிறதுனால தான். சில பேரை நாம் விட்டுற முடியாமல் தவிக்கிறோம். அவங்களோட நினைவுகளை நம்மளால் மறக்க முடியாமல் அலறோம். சில எதிர்பார்ப்புகளை நாம் கைவிட முடியாமல் உடைஞ்சு போகிறோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறதுனால தான் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, இல்லை அது போயிடுமோன்னு பயந்து நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிறீங்களா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சாதாரணமானது. விட்டுவிட கற்றுக்கொள்கிறது தான் நாம் நம்மளை தற்காத்துக்கிற முக்கியமான கவசம். நமக்குன்னு இருக்கிறது எப்போவுமே நம்மளை தேடி வரும். நமக்குன்னு இருக்கிறது எப்போதுமே நம்மளை தாண்டி போகாது. விட்டுடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பயமாக இருக்கும் அதை விடுறதுக்கு. நமக்கு தனிமையை தாங்க முடியாது. நம்ம மனசு சொல்கிறது என்னன்னா, நான் பிடிச்சு வச்சுருந்தாதான் இது என்னை விட்டு போகாது அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பிடிச்சு வச்சிருக்கிறது பாதுகாப்பு இல்லை, அது பாதுகாப்பின்மை. நாம் நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தால் அது உறவு கிடையாது, அது நமக்கு நாமே கொடுக்குற தண்டனை. உதாரணத்துக்கு, மரம் ஒரு பழத்தை கொடுக்குது. அந்த பழத்தை கீழே விடாமல் பிடிச்சே வச்சிட்டு இருந்தா அந்த பழம் மரத்திலேயே கெட்டு போயிடும். மரம் அந்த பழத்தை விட்டுடுறதுனால தான் அதனுடைய விதை வேற இடத்துல விழுந்து அந்த இடத்துல மரம் முளைக்க ஆரம்பிக்குது. நாம் ஒரு அறைக்குள்ள காற்றை அடைச்சி வச்சோம் அப்படின்னா அது நமக்கு மூச்சு திணறல் தான் தரும். ஜன்னலை திறந்தாதான் புது காற்று உள்ளே வரும். இதே மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கைக்கு வழி விட்டாதான் நம்ம வாழ்க்கையில் புதிய நபர்கள் வர இடம் இருக்கும். சில உறவுகள் நம்மளை வளர்க்கும், சில உறவுகள் நம்மளை வாட்டும். நீங்கள் யாரையாவது பிடிச்சு வச்சு மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி, எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கிட்டத்தட்ட அன்புக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தால் அது காதல் கிடையாது, அது நாமளே நம்ம மதிப்பை குறைக்கிறது. ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கு காரணம் தேட மாட்டாங்க, அவங்க நம்மளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சில நேரத்தில் நாம் விட்டாதான் நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறோம். அவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க, அவங்க இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது நம்ம மனசை மட்டும்தான். நாம் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நாம் ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நாம் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாமல் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளே நமக்கு சுமையாக மாறிடுவோம். சில நேரம் நமக்கு வேலை கிடைக்காது, சில நேரம் நமக்கு வாய்ப்பும் கிடைக்காது. அதனால் நாம் நம்மளையே குறை சொல்லிக்கிறோம். ஆனால் சில நேரம் நமக்கு பொருந்தாததை வாழ்க்கை நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வைக்கும். அந்த நேரத்தில் நாம் வாழ்க்கைக்கு வழிவிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துறது நம்ம வாழ்க்கையில் வரதுக்கு இடம் கிடைக்கும். விட்டுடுறது தோல்வி கிடையாது, அது நம்மளோட மெச்சூரிட்டி. விட்டுடுறது பலவீனமும் கிடையாது, அது நம்மளுடைய சுயமரியாதை. ஒரு நாள் வாழ்க்கை நம்மக்கிட்ட இருந்து நாம் பிடிச்சு வச்சிருக்கிறத எடுத்துக்கிடும். ஆனால் நாம் பிடிச்சு வச்சுக்கிறத நாமளே தானாக விட்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்ணியத்தை தரும். ஒரு உண்மையை நினச்சிக்கோங்க, நமக்கு சேர்ந்தவங்க நம்மளை விட்டு என்றைக்குமே போக மாட்டாங்க, நமக்கு சேராதவங்க என்றைக்குமே நம்மக்கிட்ட தங்கவும் மாட்டாங்க.
நாம் வாழ்க்கையை ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுடணும். வாழ்க்கையை அது போக்கில் போக விடணும். அப்போதான் எல்லாமே தானாகவே நார்மலாக நம்மளை நோக்கி வரும். விட்டுடுறதுல தோல்வி கிடையாது, ஆனால் விடமாட்டேன் அப்படின்னு நம்ம பிடிச்சி வச்சுக்கிறதுல தான் வலி. அதனால் நம்மளை விட்டு போகிறத நாம் விட்டுடணும். வாழ்க்கையை அது போக்கில் போக நாம் அலோவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் அமைதி இருக்கும். நன்றி.